வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். இன்றைய சங்கிலியன் செய்திகளில் மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்த சம்பந்தமான செய்திகளும் இலங்கையின் இன்றைய விசேட செய்திகளும். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரிப்பு. போருக்கு மத்தியில் விழுந்து நொறுங்கிய கத்தார் ஒழுங்கு வானூர்தி. இலங்கையில் அறகலிய கால விலை எரிபொருளும் ட்ரம்பின் 48 மணி நேர ஹோர்முஸ் காலக்கெடுவும். இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலை காணொலி எடுத்த இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. ட்ரம்பின் அறிவிப்புக்கு பதிலடி, அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. பெண் விரிவாளரின் கொலை தொடர்பில் கைதான 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். இனி விரிவான செய்திகள். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரிப்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி 317 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு உள்ளதுடன் அதன் புதிய விலை 398 ரூபாவாகும். பெட்ரோல் 92 ஒக்டேன் 317 81 ரூபாய் அதிகரிப்பு. பெட்ரோல் 95 ஒக்டேன் 365 90 ரூபாவினால் அதிகரிப்பு. ஆட்டோ டீசல் 303 ரூபாய் 79 ரூபாயினால் அதிகரிப்பு. சூப்பர் டீசல் 353 ரூபாய் 90 ரூபாயினால் அதிகரிப்பு. மண்ணெண்ணெய் 195 ரூபாய் 60 ரூபாயினால் அதிகரிப்பு. 365 ரூபாவாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 455 ரூபாவாகும். 303 ரக காணப்பட்ட ஒக்டோ டீசல் லீட்டரின் விலை 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். 353 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 443 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லீட்டரின் விலை 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 443 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லீட்டரின் விலை ரூபாவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 255 ரூபாவாகும். போருக்கு மத்தியில் விழுந்து நொறுங்கிய கத்தார் ஒழுங்கு வானூர்தி. கத்தாரில் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த ஒழுங்கு வானூர்தி ஒன்று நாட்டின் கடல் எல்லை பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நாட்டின் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்துக்கு பிறகு ஒழுங்கு வானூர்தி இருந்த பணியாளர்கள் மற்றும் பயணிகளை தேடும் நடவடிக்கை உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளதாக நாட்டின் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் அறகலிய கால விலை எரிபொருளும் ட்ரம்பின் 48 மணி நேர ஹோர்முஸ் காலக்கெடுவும். இலங்கையில் 2028 கோத்தாபாய ராஜபக்சவை விரட்டியடித்த அறகலிய காலத்தில் நிலவிய எரிபொருள் விலை ஏறக்குறைய இலங்கையர்களுக்கு மீண்டும் வந்துவிட்டது. நேற்று 21 நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை எரிபொருள்களின் விலைகள் உயர்த்தப்பட்டமை இனிமேல் பேருந்து கட்டணங்களின் உயர்வு உட்பட சகல விலையேற்றங்களும் தற்போது நாட்டில் மீண்டும் தலையெடுத்த இந்த எரிபொருள் நெருக்கடியில் எப்படியாவது காசு பார்த்துவிட வேண்டும் என்ற பதுக்கல் மாபியாவும் முனைந்துவிட்டதால் இதுவரை போதை மாபியா மற்றும் பாதாள உலக முகங்களை தேடிய காவல்துறை இப்போது எரிபொருளை பதுக்கி அதிக விலைகளில் விற்பனை செய்யும் மாபியாவையும் கண்டுபிடிக்க தேர்தல்கள் நடத்தும் புதிய தலையீடியும் வந்துள்ளது. இலங்கையில் இப்போது நடைமுறையில் உள்ள கியூஆர் எனப்படும் துரித பதிலளிப்பு பங்கீட்டு முறை நாட்டின் எரிபொருள் பாவனையை உண்மையாக குறைக்காமல் செயற்கையாக கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் இந்த முறை இனி சரிவராது என தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை காணொலி எடுத்த இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. இஸ்ரேலின் டிமோனா நகரில் நேற்று இரவு நிகழ்ந்த ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்த 4 இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பன்னார தெரிவித்துள்ளார். தூதுவரின் தகவலின்படி பாதுகாப்பு தங்கும் இடங்களுக்கு செல்லாமல் வெளியிலிருந்த சம்பவத்தை காணொலி எடுக்க முயன்ற போது அவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு பதிலடி, அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும்
என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அழிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண் விரிவுரையாளரின் கொலை தொடர்பில் கைதான 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட பெண் விரிவுரையாளரின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நகர்த்தல் பாத்திரம் ஊடாக யாழ்ப்பாண பதில் நீதிவான் முன்னிலையில் சந்தேக நபர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ். பிரணவன் விரிவுரையாளரின் உடலில் உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொண்டு சட்ட மருத்துவ அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அதன்படி பெண் விரிவுரையாளர்கள் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. விரிவுரையாளரின் உடலில் வேறெந்த தடயங்களும் இல்லை எனவும் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி எஸ். பிரணவன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய இலங்கையின் அனைத்து பிரதான செய்திகளும் விசேட செய்திகளும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.